எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா, இந்த ஒரு வாரமாக இல்லை இப்போ இந்த 2 வாரமாகவே வச்சுக்கலாம், இல்லை ஒரு வாரம் தான். இந்த ஒரு வாரமாக பெரியார்னு சொல்லிட்டு நாம் தமிழர் பேசிகிட்டு இருக்காங்க, திமுக பேசிகிட்டு இருக்காங்க, அப்புறம் சோஷியல் மீடியாவில் இல்லை ஒரு சில பேர் சமூக சீர்திருத்தவாதிகள்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் எனக்கு இதில் புரியாத விஷயமே என்ன அப்படின்னா, பெரியார் நம்ம தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறதுல நான் தப்புன்னுலாம் சொல்லலை. ஆனால் பெரியார் இல்லைன்னா துரைமுருகன் அவர்கள் சொன்ன மாதிரி நான் கோவணத்தை கட்டிட்டு மாடு தான் மேய்ச்சிட்டு இருப்பேன், இல்லை வயலில் தான் வேலை பார்த்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படின்னா, அப்போது அவருடைய அப்பா வந்துட்டு முட்டாளாக இருந்திருக்காரா? துரைமுருகனுடைய அப்பா வந்துட்டு முட்டா பையன்னு சொல்லி சொல்ல வராரா? இல்லை அதுக்கப்புறம் பிறந்தவங்க எல்லாருமே முட்டா பயலிகளாகவே இருந்திருப்பாங்க, பெரியார் இல்லைன்னா எல்லாருமே முட்டா பயலிகளாக தான் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல வர்றாங்களா அப்படிங்கிறது எனக்கு புரியலை. ரெண்டாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பெரியார் இல்லை அப்படின்னா பெண் உரிமை இருந்திருக்காது, கிடச்சிருக்காது அப்படிங்கிற டைலாக்கு எல்லாருமே பேசுகிறாங்க. எனக்கு புரியல. அந்த பெண்ணுரிமைன்னு சொல்லி சொல்கிறீங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஆண்களுடைய உரிமையை பற்றி தான் நிறைய பேர் பேச வேண்டியது இருக்குது. நீங்கள் எல்லாரும் பெண்ணுரிமைன்னு சொல்லி ஆண்கள் வாயவே திறக்க விடாதபடி பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க. எல்லா இடத்துலையுமே பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் நான் ஆம்பளை அப்படிங்கிற கணக்கு இப்போ வரைக்குமே இருக்குது. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு படம் வந்துச்சு, ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், இல்லை ரிலீஸ் ஆகலையான்னு தெரில, பேட் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிமாறனுடைய ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட்லேருந்து வந்திருக்கிற ஒரு படம். அந்த படத்தில் அந்த பெண்ணுடைய அந்த டேரக்டரே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெண் தான். அந்த பெண் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா ஒரு பெண் என்பவள் தெய்வீகமானவள், ரொம்பவும் ஒரு சாந்த சுரூபி, நல்லொழுக்கமாக இருக்கணும், இப்படிங்கிற மாதிரி தான் சொசைட்டி கொடுத்து ஒரு ரொம்ப ப்ரெஷர் பண்ணி வச்சிருக்கு அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம் சாமி, ப்ரெஷர் பண்ணி தான் உட்கார வச்சுருக்காங்க, இல்லைன்னு யாரும் சொல்லலை. அட் த சேம் டைம் ஆம்பளைக்கு அவ்வளோ ப்ரெஷர் இல்லையா? எனக்கு அதுதான் புரியல. வீட்டில் சம்பாதிக்க முடியல அப்படின்னா ஆம்பளை தான் சொல்லுவாங்க. பொண்டாட்டி வச்சு குடும்பம் நடத்த முடியலையா? ஆம்பளை தான் எகெயின் சொல்லுவாங்க. வீட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கு போய்க்க முடியலையா? எகெயின் ஆம்பளை தான் சொல்லுவாங்க. வீட்டுக்கு தேவையானதை வாங்கி போடலையா? எகெயின் ஆம்பளை தான் சொல்லுவாங்க. ஸோ பொண்டாட்டி ஆசைப்பட்டதை செய்யலையா? அதுக்கும் ஆம்பளை தான் சொல்லுவாங்க. ஸோ ஆம்பளைக்கு ஒருபட்ட பிரச்சனை இருக்குது. இதை நான் சொன்னது எல்லாமே வீட்டை பற்றி மட்டும் தான் சொல்கிறேன். ஆஃபீஸில் என்ன நடக்குதுங்கிறத பற்றியே நான் சொல்லலை. ஏன்னா ஒவ்வொரு ஆஃபீஸ்லையும் ஒவ்வொரு மாதிரி டார்ச்சராக இருக்கும். இதை வந்துட்டு ஆண்கள் காலங்காலமாக பழகி வந்ததுனால தே somehow try to suppress all those things. இவ்வளோ பேசுகிற வெற்றிமாறன் வந்துட்டு கோவமே படமாட்டாரா? அவர் கோவப்படுறப்போ அது ஒரு ஆணாதிக்கமாக தெரியுமா என்ன? தெரியாது. ஏன்னா அவரோட பொசிஷன் அப்படி இருக்கும். ஸோ நம்ம என்ன நினச்சிக்கிறோம், ஓகே அவர் வந்துட்டு பெண் உரிமை படத்தில் காமிக்கிறார் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். பட் ஆனால் இன் ரியாலிட்டியில் பெண்ணுரிமை பேசுகிற யாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெண்ணுரிமைக்கோ இல்லை வந்துட்டு இந்த சமூக சீர்திருத்தத்துக்கு ஆதரவாக பேசுகிற யாருமே சமூக சீர்திருத்தத்துக்கு ஆதரவாகவோ இருந்தது கிடையாதுங்கிறது தான் உண்மை. ஏன்னா பெரியாருடைய பல கொள்கைகளை நாம் அப்படியே இந்த காலகட்டத்துக்கு எடுத்துக்க முடியாது, அந்த காலகட்டத்திலே அதை எடுத்துக்க முடியாதுங்கிறதா உண்மை. ஏன்னா பெரியாருடைய கொள்கைகள் கிட்டத்தட்ட சாப்பாட்டில் இருக்கிற உப்பு மாதிரி தான். நீங்கள் ஒரு அளவுக்கு தான் எடுத்துக்கணும். அந்த அளவுக்கு மேலே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா திங்கவும் முடியாது, துப்பவும் முடியாது, கசக்கும். ஸோ நீங்கள் சாப்பாட்டில் உப்பு எந்த அளவுக்கு போடுவீங்களோ அந்த அளவுக்கு தான் பெரியாருடைய கொள்கைகளை எல்லா விஷயத்துலையும் எடுத்துக்கணும். நான் அப்படியே எடுத்துக்குவேன்னா அது என்ன சங்கீக சொல்கிற மாதிரி மாட்டு கோமியமா? அப்படியே குடிச்சுக்குவேன்னு சொல்லி சொல்கிறதுக்கு சங்கிகளுக்கும் உங்களுக்கும் பெரிய வித்தியாசமே கிடையாதுடா. 2 பேருமே முட்டாப்பயலுக்கு தான். எல்லாத்தோடைய கருத்துக்களையும் நம்ம எடுத்துக்கணும், நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும்தான் எடுத்துக்கணும். அதுவும் இந்த காலகட்டத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். சும்மா கண்டதையும் நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஸோ இதுக்கு மேலே கண்டதையும் பேச நானும் விரும்பலை. பாய்.